ஹாய், நான் கிருத்திகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப நாளா வீடியோஸே போடல. ஏன்னா கண்டென்ட் இல்லை என் கையில. அதனால என்னால போடவும் முடியல. ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எபிசோட் 2 ஆஃப் மை காலேஜ் மெமரிஸ் தான் பார்க்க போறோம். Episode 1 வந்துட்டு பார்க்கலன்னா I'll give you link in the description box, so please go and check it out. மெமரிஸ் ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி, அதாவது வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கூகுள் ஃபோட்டோஸ்ல போய் என்னோட ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணுவேன். லைக் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ரீகண்டில் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போய் செக் பண்ணேன். ஸோ அதை பண்ணதுதான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 hour மேலே ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு சரி இப்படிலாம் இருந்திருக்கோமா, சில கண்டென்ட்ஸ் மறைக்க வேண்டியது இருக்கும், சில கண்டென்ட்ஸ் வந்துட்டு வெளிப்படையா பேச வேண்டியது இருக்கும். மறைக்கிறதுனா ஒன்றும் இல்லை, சும்மா அதாவது பண்ணியா பேசியிருப்போம். அதுதான் தவிர்த்து மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. You didn't know. I knew, but now you know. I know. So yeah, talking about the second year, என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி அப்போதான் வந்து பாப்அப் ஆகும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் இயர்ல ஒரு பெரிய ஹைலைட்டாகவே தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைப்போம்ல. செகண்ட் இயர்ல அந்த பேஸ் வந்துட்டு கொஞ்சம் குறையும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபியூவல் போட்டாதான் செகண்ட் இயர்ல கொஞ்சம் நம்ம எப்படி சொல்ல, நம்ம நினைச்சது ஒண்ணு நம்ம உள்ள வந்தோம், ஒண்ணு நினைச்சு வந்தோம். ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்துட்டு என்னெல்லாம் நினைச்சு வந்தேன், அதெல்லாம் வந்துட்டு செகண்ட் இயர்ல அப்படியே பறக்க விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் கொஞ்சம் போடணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் செகண்ட் இயர்ல என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஐ வாஸ் பக்கா அப்சர்வன்ட்டா இருந்தேன். லைக் வந்து எனக்கு எப்படி சொல்ல, நான் வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். எல்லாமே நான் வந்து எனக்கு என்னெல்லாம் கைக்கு வருதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஸோ செகண்ட் இயர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு லீடர்ஷிப் நான் வந்துட்டு அண்டர்டேக் பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அண்ட் ஃபோரம் ரெப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? ஸோ கிளாஸ் ரெப் ஜாப் இஸ் லைக் சூப்பர் குட் தான். ஆனா எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் லிட்டில் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் ஃபோரம் ரெப். ஏன்னா அவங்க வந்துட்டு they do more jobsன்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு நிறைய ஜாப் பண்றது எப்பவுமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனா யூ கெட் டு லேர்ன் மோர் அவுட் ஆஃப் இட்ன்றப்போ சரி வை நாட் போறப்ப வந்துட்டு அதோட அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்துட்டு நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் ரெப்புக்கு எப்படிலாம் கொடுக்குறாங்க, அப்புறம் ஃபோரம் ரெப்புக்கு எப்படி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நான் வந்துட்டு பார்த்து வச்சுருந்தேன். ஸோ செகண்ட் இயர்ல வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து கிளாஸ் ரெப்பா ஃபோரம் ரெப்பான்னும் போது சரி ஃபோரம் ரெப் தான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்துட்டு ஃபோரம் ரெப் சூஸ் பண்ணேன். அதுல வந்துட்டு போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரோஸ் நான் என்ன சொல்வேன்னா, ஐ கெட் டு லேர்ன் லாட்ஸ் ஆஃப் ஸ்டஃப். ஓகேவா? நீங்க நினைக்கிறத விட நான் நிறைய கத்துக்கிட்டாங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறது வந்துட்டு நிறைய நீங்க வந்து எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா சரி ஓகே நம்ம வந்துட்டு ஃபோரம் ரெப் ஆகலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணேன். சரியா? அது வந்து நம்ம கையில இல்ல, எல்லாரும் ஓகே சொன்னாதான் நம்ம ஃபோரம் ரெப் ஆக முடியும். அதுவும் ஒண்ணு இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி என்னோட கிளாஸ்மேட்ஸ் ஜெம் ஆஃப் பர்சன்ஸ். நான் வந்துட்டு நிஜமாவே சொல்றேன், இது வந்து எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இல்ல. லைக் எல்லாருமே சச்ச ஸ்வீட். என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே செம்ம ஸ்வீட். ஓகேவா? அவங்க வந்துட்டு இது நான் ஐஸ் வைக்கணும்ன்றத சொல்ல, என்னோட காலேஜே முடிஞ்சு போச்சு. ஸோ ஆப்வியஸா ஐஸ் வைக்கிறதுக்காகலாம் கிடையாது. நான் எல்லாருக்கிட்டயுமே போய் என்னோட கேரக்டரே பாத்தீங்கன்னா நான் நிறைய கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் நோண்டிட்டே இருப்பேன், லைட்டா சீண்டிட்டே இருப்பேன், விளையாடிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்றதுனால நான் எல்லாரும் சைலண்டா அமைதியா உட்கார்றவங்கள கூட போயிட்டு ஏதாவது பேசி அவங்க கிட்ட இது பண்ணி ஜாலியா ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். சரியா? அண்ட் தென் நான் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன்ல. ஸோ அதேதான் நான் வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கவங்களையும் பிடிச்சி வம்பிழுத்து பேசி ஐ ட்ரை டு என்கேஜ் தெம். அதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுவேன். யாராச்சும் ஏதாவது தனியா அமைதியா இருந்தாங்கன்னா, என்னுடைய ஹேபிட் இது மேபி தப்பா இருக்கலாம் இல்ல கரெக்டா இருக்கலாம்னு தெரியல, பட் எனக்கு இப்படி தோணும். நான் அவங்கள ரொம்பவும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். பட் தென் லைக் அவங்க ஏதோ ஒரு மேபி ஏதாவது நான் வந்து எப்படி யோசிப்பேன்னா, நான் தனியா இருக்கும் போது
என்னடா நமக்கு யாருமே இல்லை, யாருமே பேச மாட்டாங்க, அந்த மாதிரி நான் நினைப்பேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிட்டரலா என்னுடைய ஹார்ட்ல இருந்து நான் பேசுறேன். நான் வந்து சும்மாலாம் பேசல. ஸோ அந்த மாதிரி அவங்க நினைக்க கூடாது அப்படின்றதுனால நான் போய் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவங்களை என்கேஜ்ல அதாவது பார்ப்பேன், பேசுவேன், சாப்பிட்டீங்களா கேட்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் வந்துட்டு அவங்க என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிஜமாவே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க நினைச்சிருந்தா போ சும்மா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு மூஞ்சல் அடிச்சுட்டு போயிருக்கலாம். பட் தென் அவங்க வந்துட்டு சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்துட்டு சூப்பர்ங்க, வேற லெவல். I have to say I am so much grateful for them actually. So they are so supportive as well. எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அது வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ்ல நான் வந்து பார்த்திருக்கேன். அது 3rd இயர்ல ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அதை வந்துட்டு நான் அந்த 3rd இயர் பத்தி பேசும்போது ஞாபகம் இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன். So they are very supportive, very very supportive. I'm happy for that. I'm always grateful and yeah, thank you so much. If at all யாராச்சும் பாத்தீங்கன்னா thank you so much. 2nd இயர்ல நான் வந்துட்டு நினைச்ச மாதிரி ஃபோரம் ரெப்போ ஆகிட்டேன். ஓகேவா? ரெப்பா ஆனதுல ப்ரோஸ் வந்து என்னன்னா அதேதான், நிறைய நான் கத்துக்கிட்டேன். நிறைய வந்து எப்படி அதான் நான் சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறது வந்து ஃபர்ஸ்டே நமக்கு தெரிஞ்சிடும்ல. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது கொஞ்சம் பேர் வந்துட்டு ஆசையா இருப்பாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ல வந்துட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் படிக்கணும், இல்லாட்டி வெல்கம் அட்ரஸ் படிக்கணும் அப்படிலாம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நான் வந்துட்டு புஷ் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு விடுறது. அப்புறம் நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் எல்லாரையும் அனுப்புறேன்னா நான் போகாம இருப்பேனா, நானும் வந்துட்டு நிறைய போயிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு ஃபோரம் ரெப் ஆனதுல என்ன ஒரு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஐ வாஸ் ஏபிள் டு டாக் ஃபார் மை செல்ஃப். இப்போ என்ன ரெப்ரசன்ட் நான் வந்து இதுல இந்த ஃபங்க்ஷன் இந்த கல்ச்சுரல்ஸ்ல இந்த மாதிரி பேசணும், கம்பேரிங் பண்ணணும், எம்சி பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஆசை இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படின்னா, நான் ஒரு நார்மல் ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருந்தேன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து போய் ரீச் அவுட் ஆயிருக்குமா, நான் வந்துட்டு போய் எம்சி ஆயிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். நான் ஃபோரம் ரெப்பா இருந்ததுனால நானே போய் எனக்காக பேசிக்க முடியுதுல்ல. ஸோ நானே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஹேண்டா என்னுடைய பேரை வைக்கும் போது அப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ எனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும்ன்றதுனால என்னுடைய சீனியர்ஸும் எனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. அதுல வந்துட்டு ஒரு பெரிய 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 சான்ஸ் வந்துட்டு ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு டூ எம்சி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் டே. ஆக்சுவலி ஃப்ரெஷர்ஸ் டேன்றது ரொம்ப பெரிய சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட், ஏன்னா ஒரு அகாடமிக் இயர்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஈவெண்ட்ன்றப்போ அதுக்கு எம்சி பண்றதுன்றது ரொம்ப ஜாலியா இருக்கும். அது வந்துட்டு ஒரு வேற லெவல் வைப். ஓகேவா? ஸோ அந்த எம்சியை வந்துட்டு நான் ஹேண்டில் பண்றதும் எனக்கே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணாதான் வந்துட்டு கொஞ்சம் பூமர் டாக்ஸ் நடுவில் வரும், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். பட் தென் நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணி நீங்களே உங்களை ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்களே நினைச்சுக்கணும். நீங்களே ஒரு பாசிட்டிவா நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் மேல மேல போகிறதுக்கு அது ஒரு பெரிய பெரிய ஒரு பூனா இருக்கும்ன்றதுனால நீங்க நினைச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எப்படி நினைச்சுக்கேன்னா, எம்சி ஃப்ரெஷர்ஸ் எம்சி பண்றதுல எல்லாருமே சொன்னாங்க, நான் மட்டும் சும்மாவே நான் சூப்பரா பண்ணேன் அப்படின்னு நான் நினைச்சுக்க மாட்டேன். எல்லாரும் சொல்றது கமெண்ட்ஸ் வச்சு அவங்க கிட்ட வந்து நான் வந்து ஓ மை காட் எனக்கு அப்படிதான் சூப்பர், எனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும் அப்படிலாம் நான் சொல்லிக்க மாட்டேன். நான் வந்துட்டு அப்படியா ஓ சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிப்பேன். நான் உள்ள வந்துட்டு நமக்கு இருக்கோம்ல, ஆப்வியஸா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், ஒருத்தவங்க சூப்பர் கமெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு சூப்பர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது வந்து ஒரு வேற லெவல் ஃபீலா இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம வந்து we should not அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து மைண்டுக்கு எடுத்து மேலேயும் ரொம்ப அப்படியே பறக்கவும் கூடாது, டவுன் டு எர்த்தா இருக்கணும் அப்படின்றதுல நான் வந்து தெளிவா இருந்தேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதுவா இருப்பாங்க, நான் இப்படி இருப்பேன், ரொம்ப அப்படியே சீன் போடக்கூடாது பேசிக்கா, அதுதான் என்னுடைய பாலிசின்னு நான் நினைச்சேன். அஃப்கோர்ஸ் நமக்கு சீன் போடாத மாதிரி தெரியறது மற்றவங்களுக்கு சீன் போடுற மாதிரி தெரியலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஓவர் டூ பண்ணாம நம்ம ரொம்ப பொலைட்டா நடக்கிறது வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு என்ன ஓவரா பண்றா அப்படின்ற மாதிரி தெரியலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? ஸோ எவ்ரி திங் நான் வந்துட்டு ஒன்னு பிலீவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா பெர்ஸ்பெக்டிவ் பேசிஸ் எல்லாமே ஒவ்வொரு கண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒவ்வொருத்தரோட தாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஃபோரம் ரெப் ஆனோடனே நான் ஃப்ரெஷர்ஸை வந்துட்டு
எம்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதோடைய கிளிப்பிங்ஸ் எல்லாமும் இருக்கு, அதையும் நான் ஆட் பண்றேன். ஸோ நான் வந்து அந்த டைம் வந்துட்டு லிட்டரலா நல்லா ஹேண்டில் பண்ணன்றதை நான் சொல்லுவேன். எப்படின்னா எம்சி இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அது நான் வந்துட்டு நீங்க முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு நானும் ஒரு காமனராக சொல்லியிருப்பேன். பட் எம்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆன் த ஸ்பாட் நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ நான் வந்து ஒரு வீடியோலயே பதட்டமா என்னுடைய கோ எம்சி கோ ஆங்கர் ஓகே ஏதோ ஒண்ணு அவங்களுமே வந்து அந்த பதட்டமா பேசிட்டு இருந்திருப்பான் அவனே. ஆனா வந்துட்டு நான் வந்து இதை ஈஸியா எடுத்துட்டு அந்த மொமெண்ட்ல வந்துட்டு யூ ஷுட் நாட் கெட் டென்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணேன். எனக்கு அந்த டைம்ல ஃபீல் ஆச்சு. இப்போ நான் கேட்டாலுமே அதை நான் சொல்வேன். அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வாஸ் பிட் ஆஃப் ஈஸ் டு மீ. அதுதான் நான் வந்துட்டு கத்துக்கிட்டது. அண்ட் அப்போ வந்து நான் அந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எங்க அக்காவோட காஸ்டியூம் தான். அதை வந்து நான் ஆல்டர் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு தூக்கி காமிச்சிச்சு. லைக் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு ஐயோ ஸ்ட்ரெஸ் பண்றது வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் ஏற்றி கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ்ல நான் இந்த நல்லது மட்டும் சொன்னேன். எப்படி தப்பு பண்ணல, தப்பும் பண்ணிருப்போம். ஆப்வியஸா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றது ஃபர்ஸ்டா செகண்ட் டைம் பெரிய ஈவெண்ட் எடுத்து இது மாதிரி ஒரு பெருசா நடத்துறது ஃபர்ஸ்ட் டைம். பட் தென் சின்னதா கெஸ்ட் லெக்சர் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் தான், ஆனா வந்துட்டு பெருசு. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. அதை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா பண்ணல. நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, நான் வந்துட்டு எழுதி வச்சு சிலதெல்லாம் எழுதி வச்சுதானே நம்ம படிப்போம். ஸோ அது பேப்பர் பார்த்து படிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ, மற்றபடி யூ டிட் a great job அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேப்பர் பார்த்து படிச்சதுதான் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு மைனஸ் ஆச்சு. மற்றபடி இட்ஸ் ஆல் குட். நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் வரும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே சரி, ஒரு பெரிய கேங்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் அளவுக்கு கேங்கா ஃபார்ம் ஆனோம். ஓகேவா? சோ அந்த செகண்ட் இயர்ல தான் நாங்க கேங்கா சுத்தினோம். நிறைய பேர் பர்த்டேஸ் வந்துச்சு. அதான் நான் சொல்றேன்ல, பர்த்டே வந்தா எனக்கு மார்னிங் செலிப்ரேட் பண்ணாலும் இல்ல லீவ்ல அந்த மாதிரி வந்தாலும் நான் நிறைய அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். சரி ஓகே, நான் ரொம்ப போய் சொல்லக்கூடாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைம். ஆனா வந்துட்டு கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கட்டடிக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல ரொம்ப பயம்ன்றதை விட ஏதோ ஒண்ணு உள்ள உறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சு. அது வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ அதனால வந்து நான் வந்து கட்டுன்ற ஒரு கான்செப்டே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல கேட்டாலே ஐயோ பெருமாளே அப்படின்னு சுத்துற ஒரு பொண்ணுன்றதுனால நான் வந்துட்டு கட் பெருசா அடிக்க மாட்டேன். பட் தென் சோ ஸ்வீட். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சரி ஓகே இது இப்படிதான் இது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பெருசா ஒரு எப்படி சொல்ல என்னை வந்துட்டு அவாய்ட் பண்ணாம நான் இருக்கும்போது அவங்க வந்து யூனோ அது எப்படி சொல்றது, நான் இருக்கும்போது ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. 3 செக்ஷன்ல நாங்க பி செக்ஷன்ல. ஸோ ஏ அண்ட் சி வந்து 60 லைக் 60யோ 70யோ இருக்கும் ஸ்ட்ரென்த். எங்களுக்கு வந்து 50 தான். ஸோ தேர் லைக் பி செக்ஷன் பெருசா பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபோரம் டெப்லயா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், சும்மா விட்டுருவேன்னா எல்லாரையும் ரொம்ப இந்த ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி நிறைய நான் வந்துட்டு பி செக்ஷன் பார்ட்டிசிபேஷன் இருக்க மாதிரி நான் பார்த்துட்டேன். அதுல வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐதர் நான் தொட்டேன்னா ஓகே, ஐதர் நான் போவேன், இல்லாட்டி என்னை தவிர்த்து வேற யாராச்சும் போவாங்க, இல்லாட்டி நானு அப்புறம் என்னுடைய பி செக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பி செக்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஐ வாஸ் கிவிங் மை பார்ட் அண்ட் ஐ வாஸ் ஃபோரம் ரெப். எங்களோட ஃபேர்வெல் டான்ஸ் வந்துட்டு எங்களால மறக்கவே முடியாது. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் பீரியட் ஆஃப் டைம். அதுவும் வந்துட்டு நம்ம செகண்ட் இயர் எண்டுன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங்லயும் சரி, செகண்ட் இயர் எண்டிங், தேர்ட் இயர் எண்டிங், இந்த எண்டிங் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு லிபரலா விட்டுருவாங்க. லைக் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் ஆயிடும். ஃபுட்பால் கிரவுண்ட்ல தான் வந்துட்டு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஹோல் கிளாஸ்மே வந்துடும். பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் நாங்க டான்ஸ் ஆடுவோம். ஆனா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் விளையாடுவோம். பாய்ஸ்லாம் வந்துட்டு பாய்ஸ் அண்ட் சம் கேர்ள்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்றவங்களை தவிர்த்து இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இது அமாங் அஸ் விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க சும்மா பார்த்துட்டு இருப்போம். நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து ரீல்ஸ் பண்ணுவோம். நாங்க வந்து நான் சொல்றேன்ல பெருசா பீரியடே நடக்காதுன்றதுப்போ செம்ம ஜாலியா இருக்கும். நாங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ற செஷன் யூனோ அது சில விஷயம்லாம் வேர்ட்ஸா சொல்ல முடியாது. பட் அந்த மொமெண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம், பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்போம்.
ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ல எங்களுடைய ஃபேர்வெல் ப்ராக்டிஸ் செஷனும் வந்து உண்டு. ஓகே, ஐ ஹோப் இந்த செகண்ட் இயர் எபிசோட் வந்துட்டு பிட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் ஸோ மச் டு மீ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ and I hope you like this video. Don't forget to subscribe to my channel and உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்லணும்னு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, see you all in next video. Content next எப்போ சிக்குதோ அப்போ வந்து உங்களை நான் பார்க்குறேன். Yeah, bye. ஸோ எங்கேருந்து எங்கே போகிறேன்? சரி, ஓகே, அவங்கள ஓகே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்ல வந்தேன். நான் ஏன் இவ்வளோ டிவியேட் ஆகிறேன்? வளர்ற மம்மி தெரியல, I'm not sure about it. கஞ்சா வச்ச கண்ணு ஐயோ நான் எதுக்கு வந்தேன்? நிறைய வளர்றேன். ஐ நோ. சரி, ஓகே.